குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12th சாப்டரில் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம வந்து 12th சாப்டரில் ஸோ என்ன டாபிக் அப்படின்னா டேட்டா டைப்ஸ். ஸோ என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இன் டேட்டா பேஸ் இஸ் ஸ்டோர்டு. நம்ம வந்து டேட்டா பேஸில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா எல்லாமே எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர்டு பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர்டு இன் இட். ஸோ நம்ம வந்து டேட்டா பேஸில் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டேட்டாலாம் எதை பேஸ் பண்ணி வந்து வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ். நம்ம பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் நம்ம வந்து வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து ஒரு டேட்டா டைப் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து இன்டிஜர்னா இன்டிஜர், ஃப்ளோட்னா ஃப்ளோட், கேரக்டர்னா கேரக்டர், டபுள்னா டபுள். ஸோ இது மாதிரி கைண்ட் ஆஃப் வேல்யூஸ், என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா டைப் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஐடென்டிஃபைடு as the data type of data. அதாவது டேட்டா டைப் ஆஃப் டேட்டா, அந்த டேட்டா வந்து என்ன டேட்டா டைப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் இருக்குது, பாயிண்ட் வச்சு நம்பர் இருக்குது. ஹோல் நம்பர் அப்படின்னா இன்டிஜர், பாயிண்ட் வச்சு இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஃப்ளோட்டு, லெட்டர்ஸில் இருந்த கேரக்டர். இது மாதிரி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து இது வந்து கேரக்டர் டேட்டா டைப்பு, இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப், இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப், இது வந்து டபுள் டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பை அசைனிங் ஈச் ஃபீல்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நம்ம வந்து டேட்டா டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம வந்து டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் டேட்டா டைப் என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆல் த வேல்யூஸ் இன் ஏ கிவன் field must be same data types. So எல்லா values in the given field, all the values, எல்லா வேல்யூ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் must be same type. ஸோ எல்லா ஃபீல்டுக்குமே நம்ம வந்து டேட்டா டைப் கொடுக்கணும். அது நம்ம சேம் டைப்பாக கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்பாக கூட கொடுக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து the ANSI SQL standard recognize அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். ANSI அப்படின்னா என்னது, அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா டைப் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. SQL ஸ்டாண்டர்ட் ரெகக்னைஸ் ஒன்லி டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் மட்டும் டேட்டா டைப். ஸோ பார்த்திங்கன்னா ANSI அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அவங்க வந்து எந்தெந்த டேட்டா டைப் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா டெக்ஸ்ட் அண்டு நம்பர். டெக்ஸ்ட் அப்படின்னா A to Z இருக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட்டு, நம்பர் அப்படின்னா 0 to 9 இருக்கக்கூடிய நம்பர். இந்த ரெண்டு டேட்டா டைப் மட்டுமே வந்து ANSI வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைல் சம் கமர்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் அதர் டேட்டா டைப்ஸ். கமர்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் அதர் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லைக் டேட் அண்ட் டைம். டேட்டு டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா டைப்ஸ் தான் அதில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ANSI டேட்டா டைப்ஸ் ஆர் இன் டேபிள். ஸோ நம்ம ANSI டேபிள் தான் நம்ம டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து கேர். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். CHAR அப்படின்னா வந்து கேரக்டர். அடுத்து வேர்கேர், DECனா டெசிமல், நியூமெரிக், இன்ட்னா இன்டிஜர். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, ஸ்மால் இன்ட். ஸ்மால் இன்ட் அப்படின்னா வந்து ஸ்மால் இன்டிஜர், ஃப்ளோட், ரியல், டபுள். இது எல்லாமே வந்து ANSI டேட்டா டைப்ஸ். ஸோ ஓகே, இப்போ பார்த்தா நம்ம வந்து ஸோ என்னென்ன அப்படின்னா கேரக்டர் அப்படின்னா என்ன, CHAR அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். CHAR அப்படின்னா கேரக்டர் அப்படின்னு மீனிங். ஃபிக்ஸ்டு வித் ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து கேரக்டர். கேரக்டர்னால் ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். அதாவது A to Z இருக்கிறது எல்லாமே வந்து கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங். ஃபிக்ஸ்டு வித்து வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிங் வேல்யூனா வித்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. த வேல்யூஸ் ஆஃப் திஸ் டைப் இஸ் என்க்ளோஸ்டு இன் சிங்கிள் கோட்ஸ். நம்ம வந்து ஒரு கேரக்டர் அப்படின்னா நம்ம வந்து
அல்லது ஒரு ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா நம்ம என்க்ளோஸ் வித்தின் சிங்கிள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ்லேயும் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ANS will be written as ANU, இது மாதிரி தான் நம்ம வந்து ரைட் பண்ணோம். ANU பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ், என்க்ளோஸ்டு வித் சிங்கிள் கோட்ஸ். அப்புறம் எஸ் வந்து எஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட்ஸு, எஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு சிங்கிள் கோட்ஸ். ANUன்னு ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட்ஸு, பின்னாடி ஒரு சிங்கிள் கோட்ஸ். இது மாதிரி சிங்கிள் கோட்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், என்க்ளோஸ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து கேரக்டர். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணிட்டால் அது பேர் என்னது, கேரக்டர். சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்கேர். வேர்கேர் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்கேர் வேரியபிள் கேரக்டர்ஸ். ஸோ வேரியபிள் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங், இது பேர் என்னது, வேர்கேர் அப்படின்னா நம்ம வந்து வேரியபிள் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங். இது வந்து ஃபிக்ஸ்டு வித் கேரக்டர் ஸ்ட்ரிங். இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ ஃபிக்ஸ்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து வேரியபிள் அப்படின்னா வந்து வேரியஸ் ஆகும், வித்து வந்து வேரியஸ் ஆகும். இது வந்து ஃபிக்ஸ்டு வித்து. இப்போ 10னா 10 தான், ஆனால் இது அப்படி கிடையாது, வேரியபிள் வித் அப்படின்னா வந்து வித்தோட வேல்யூ வந்து வேரியஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் சிம்லர் டு கேரக்டர். கேரக்டர் எப்படியோ அதேமாதிரி தான், ஆனால் எக்ஸப்ட் த சைஸ் ஆஃப் த டேட்டா என்ட்ரி வேரி கன்சிடர்லி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேரியஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இது வந்து வேர்கேர் அப்படின்னு நம்ம வந்து வேரியபிள் வித்தோட கேரக்டர், ஒரு ஸ்ட்ரிங்கோட வித்து வந்து நம்ம வந்து வேரியஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால் இது பேர் வந்து வேர்கேர். இது ரெண்டும் ஒன்று தான், சேம். கேரக்டர்னாலும் வேர்கேர்னா ஒன்று. கேர்னால் ஃபிக்ஸ்டு வித்து, இது வந்து வேரியபிள் வித், அவ்வளோதான். ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரிங் தான். என்க்ளோஸ் வந்து சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். டிஇசி அப்படின்னா என்னது, டெசிமல். டிசின்னு என்னது, டெசிமல். டெசிமல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் நம்ம வந்து இட் ரெப்ரசன்ட் எ ஃப்ராக்ஷனல் நம்பர். ஃப்ராக்ஷனல் நம்பர் எல்லாமே வந்து டெசிமல் நம்பர். நம்ம வந்து பாயிண்ட் வச்சு எழுதக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனல் நம்பர், அதான் வந்து டெசிமல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கம்ப்யூட்டரில். சச்சாஸ் இப்போ இது இந்த நம்பர் எல்லாமே வந்து டெசிமல் நம்பர். இப்போ இந்த நம்பர் ஏன் டெசிமல் நம்பர் சொல்கிறோம், பாயிண்ட்டு 15.12. அப்போ வந்து பாயிண்ட் வச்சுருக்கனால இந்த நம்பர் வந்து டெசிமல் நம்பர். இப்போ 0.123 பாயிண்ட் வச்சுருக்காங்களா, அப்போ இது வந்து என்ன நம்பர், டெசிமல் நம்பர். Here the size arguments consist of two parts. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து சைஸ் வந்து 2 parts இருக்குது. ஒன்று வந்து இதில் வந்து 2 parts இருக்குது. ஒன்று வந்து ப்ரிசிஷன் அண்டு ஸ்கேல். ப்ரிசிஷன் அண்டு ஸ்கேல், இதில் வந்து 2 parts இருக்குது, ப்ரிசிஷன் அண்டு ஸ்கேல். ஸோ ஓகே, ப்ரிசிஷன் அப்படின்னா என்ன, the precision indicates how many digits the number may have அப்படின்னா how many number of digits the number, how many digits அப்படிங்கிறது தான் வந்து ப்ரிசிஷன் அப்படின்னா how many digits. ப்ரிசிஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா how many digits, எத்தனை டிஜிட் நம்பர் வருது, 3 digit 4 digit 5 digits அப்படிங்கிறது சொல்கிறது தான் வந்து ப்ரிசிஷன். அண்ட் த ஸ்கேல் இண்டிகேட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் டு ரைட் சைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். இப்போ நம்ம வந்து ஸ்கேல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கேல் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸ்கேல் இண்டிகேட் த எவ்வளோ கேரக்டர்ஸ், மேக்ஸிமம் எத்தனை கேரக்டர் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வரும். எதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் டு ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட், அதுதான் முக்கியமானது. டெசிமல் பாயிண்ட் அப்புறம் டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட் வச்சு இருக்கு இல்லையா, அதாவது ரைட் சைடு பாயிண்ட் வச்சு எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2 எத்தனை கேரக்டர் பார்க்க, 2 கேரக்டர் தான் இருக்குது. அதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர் 2. அது வந்து பாயிண்ட் வச்சு, அதுதான் வந்து ஸ்கேல், அதுதான் வந்து என்னது ஸ்கேல். இதில் ப்ரிசிஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஆனால் வந்து இதில் ஸ்கேல் அப்படிங்கிறது பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து எத்தனை கேரக்டர் வரும் அப்படிங்கிறது ஸ்கேல்.
இப்போ the size வந்து 5,2 indicates precision and scale 2. precision வந்து 5, scale வந்து 2. அப்போனா precision 5னா டோட்டலாக 5 டிஜிட் இருக்கும். அதில் வந்து பாயிண்ட் வச்சு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கும். அதான் வந்து ஸ்கேல். the scale cannot exceed the precision. ப்ரிசிஷனோட அதிகமாக போகக்கூடாது ஸ்கேல். இப்போ டோட்டலாக வந்து 5, ப்ரிசிஷன் 5னா நம்ம வந்து 5க்குள்ளார தான் இருக்கணும். 5க்குள்ளார தான் வந்து நம்ம வந்து ஸ்கேலுடைய வேல்யூ இருக்கணும். இப்போ 2ங்கிறது 5க்குள்ளார இருக்குது, 3 இருக்கலாம், இது 6 இருக்கலாமா, 5,6 கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ரிசிஷனே 5 தான். ப்ரிசிஷனே என்னது 5. ப்ரிசிஷனே வந்து 5 இருக்குல்ல, நம்ம வந்து 5,10 இல்லை 5,6ன்னு கொடுக்கக்கூடாது. ப்ரிசிஷனுக்குள்ளார தான் வந்து ஸ்கேலோட வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தாண்டி போகக்கூடாது. சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூமரிக். அடுத்து என்னது நியூமரிக். நியூமரிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட் இஸ் த சேம் ஆஸ் டெசிமல். நியூமரிக்குங்கிறது நம்ம சேம் ஆஸ் டெசிமல் தான், எக்ஸப்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். எதை தவிரனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கணும் அதை தவிர மே நாட் பி exceed the precision argument. may or may not be, may not the exceed the precision arguments. precision argument அதோட அதிகமாக இருக்கக்கூடாது, அதோட அதிகமாக இருக்கக்கூடாது. சேம் டெசிமலும் நியூமரிக்கும் வந்து சேம் தான் இல்லை. ஸோ ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ட் அப்படின்னா இன்டிஜர். இன்ட்னது இன்டிஜர். இட் ரெப்ரசன்ட் த நம்பர் வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட். இதுதான் முக்கியம். வித்தவுட் ஏ டெசிமல் நம்பர் வந்து வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா என்னது இன்டிஜர். வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்ன சொன்ன நம்ம வந்து டெசிமல்னு சொல்லலாம். டெசிமல் இல்லை பாயிண்ட் இல்லை அப்படின்னா வந்து என்னது அது வந்து இன்டிஜர் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஹியர் த சைஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட் இஸ் நாட் யூஸ்டு. இதில் வந்து சைஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட் நாட் யூஸ். இது வந்து எத்தனை சைஸுங்கிறது நமக்கு தேவையில்லை, எத்தனை நம்பர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஆனால் வந்து டெசிமல் நம்பர் இல்லாமல் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 5 அப்படின்னு இருக்கா, இது என்ன நம்பரு இன்டிஜர் நம்பர். இல்லை 6ங்கிறது இன்டிஜர் நம்பர். இல்லை பாயிண்ட் வைக்கக்கூடாது, பாயிண்ட் வைக்கக்கூடாது. சப்போஸ் வந்து இப்போ 10.5 இது வந்து இன்டிஜர் நம்பரா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து இன்டிஜர் நம்பர் கிடையாது. இன்டிஜர் நம்பர் வந்து 5ங்கிறது இன்டிஜர் நம்பர், 6ங்கிறது இன்டிஜர் நம்பர். ஏன்னா இங்கே வந்து பாயிண்ட் வச்சுக்க முடியாது. பாயிண்ட் வச்சுருந்தா அது பேர் வந்து நம்ம வந்து டெசிமல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கேயே கொடுத்துருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் இருக்கணும். இன்டிஜர் அப்படின்னா வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்னா வந்து இன்டிஜர். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மால் இன்டிஜர். இட் இஸ் த சேம் ஆஸ் இன்டிஜர். ஸ்மால் இன்டிஜர்னாலும் இன்டிஜராலும் ஒன்று தான், பட் த டிஃபால்ட் சைஸ் மேபி ஸ்மாலர் தேன் இன்டிஜர். ஆனால் சைஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து இன்டிஜரோட கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்மால் இன்டிஜர் அப்படின்னா இன்டிஜரோட ஸ்மால் இன்டிஜர் வேல்யூ சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், இன்டிஜர்னாலும் ஸ்மால் இன்டிஜரும் ஒன்று தான். ஆனால் வந்து அதோட சைஸ் 10 இருந்ததுன்னா இதோட சைஸ் வந்து 7 இருக்கும், அவ்வளோதான். புரியுதா? ஸோ ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோட்டு. ஃப்ளோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் ரெப்ரசன்ட் த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இன் பேஸ் 10 எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன்ஸ். எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன்னா 10 to the power of 0, 10 to the power of 1 சொல்ல முடியாது, அது பேர் வந்து எக்ஸ்போனேஷன். இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் பேஸ் 10ல் எழுதணும் நோட்டேஷன். அண்டு மே டிஃபைன் ஏ ப்ரிசிஷன் அப் டு மேக்ஸிமம் 64. மேக்ஸிமம் வந்து 64 தான் இருக்கணும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னால் சேம் வந்து பாயிண்ட் வச்சு எழுதக்கூடிய நம்பர் தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். அடுத்தது ரியல். இட் இஸ் சேம் ஆஸ் ஃப்ளோட். ஃப்ளோட்டும் ரியலும் ஒன்று தான். ஸோ எக்ஸப்ட் த சைஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட் இஸ் நாட் யூஸ். இதில் சைஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட் நாட் யூஸ்டு, சைஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் மேபி அ டிஃபைன் ப்ரிசிஷன் அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 64. மேக்ஸிமம் வந்து 64 தான் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா டைப் சேம் ஆஸ் ரியல் மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் த ப்ரிசிஷன் மேபி எக்ஸிட் 64. இது வந்து 64ஓட அதிகமாக இருக்கும், அதான் வந்து டபுள்.
ஃப்ளோட்டை வந்து 64 இருக்கலாம், ஆனால் டபுள் வந்து இதோட மே எக்ஸீடு 64 எக்ஸீடு. நம்ம வந்து 64ஓட அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டபுள் யூஸ் பண்ணணும். 64க்குள்ளார யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரியல் யூஸ் பண்ணலாம், ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம்.